மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினமும் அதற்கு முன் இரு தினங்களும் இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, பயங்கரவாதத்திற்கு துணை நிற்கிறது, மக்கள் மத்தியில் உள்ள நல்லிணக்கத்தை கெடுக்கிறது என்றெல்லாம் பலவாறாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் எப்படியெல்லாம் தவறாக இருக்கின்றன என்பதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி முஸ்லீம்களை மற்ற சமுதாய மக்கள் வெறுத்து ஒதுக்குவது போன்ற சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னொரு வகையான விமர்சனம் என்னவென்று சொன்னால், அவங்க தான் வெறுத்து ஒதுக்குறாங்க தான் உண்மை. இந்த மாதிரியான பிரச்சாரங்களை வைத்துக்கொண்டு இன்னொரு வகையாக என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், எல்லா மதத்தவர்களும் ஒன்றா இணைஞ்சு செயல்படணும், நல்லிணக்கமாக பாடுபடணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்கொண்டாலும் முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்வது இல்லை. பிற மக்களோட நல்லிணக்கமாவதற்கு எடுக்கிற முயற்சிகளை முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள், அவங்க நல்லிணக்கத்தை கெடுக்கிறார்கள், அவங்க மதமே அப்படி அவங்கள உருவாக்கி இருக்கிறது, அப்படி வளர்த்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எதை வச்சு சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு பிரச்சனை ஏற்படும், கலவரம் பிரச்சனை ஏற்படும் பொழுது அமைதி ஏற்படுத்துவது என்று ஒரு கூட்டங்களை போடுவார்கள். அமைதிக்காக என்ன மாதிரி வழிமுறைகள் என்று அந்த மக்களுக்கு போதிப்பார்கள். என்ன போதிப்பார்கள் என்று கேட்டால், நாங்கள் உங்களுடைய வழிபாட்டு தலத்தில் வழிபடுறோம், உங்கள் தர்காவுக்கு நாங்கள் வர்றோம், நீங்கள் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வாங்க, இந்த மாதிரி இதுதான் ஒற்றுமைக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இப்படியான ஒரு அழைப்பை கொடுப்பார்கள். நம்ம அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். நீங்கள் விநாயகர் ஊருக்கு வரவேற்பு கொடுங்க, நாங்கள் உங்கள் சந்தன கூட்டுக்கு வரவேற்பு தர்றோம், இப்படியாக இந்த இணக்கம் என்கிற பெயரில் இந்த மாதிரியான ஒரு அழைப்புகள் விடப்படும். அதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வது அது உண்மைதான். அவங்க இந்த மாதிரி ஒரு அழைப்பு விடும் பொழுது முஸ்லீம்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சில நடைமுறைகள்லாம் சொல்லி காட்டுவாங்க. எங்கள் மதங்களில் உள்ளவங்க எத்தனை பேர் நாகூருக்கு வர்றாங்க நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் யாராவது எங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றீங்களா, திருப்பதிக்கு சாமி கும்பிட வர்றீங்களான்னு என்ன செய்வாங்க, நம்மள்ட்ட கேட்பாங்க. நாங்கள் வர்றோமா இல்லையா, இணக்கமாக போயிட வேண்டியதானே, எல்லாம் சரிங்கிற மாதிரி போகணுமா இல்லையா, நீங்கள் என்னடான்னா உங்கள் இதை மட்டும்தான் சரின்னு நினைத்து கொண்டு மற்றதெல்லாம் வெறுக்கிறீங்க. அப்போ எல்லாரோட இணக்கமாக போகிறதுனா என்ன செய்யணும், நான் செய்கிறது நீ செய்யணும், நீ செய்கிறது நான் செய்யணும். அவங்க என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டால், எல்லாம் இணக்கமாக போக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதை நாங்கள் செய்யணும், அப்போ தான் இணக்கம் ஏற்படும் என்று ஒரு கொள்கையை வைக்கிறார்கள். இதை நம்ம ஒத்துக்கொள்வதில் உண்மை தானே. அதே போல் அவங்க அறுத்து அடித்து சமைத்து தருகிற உணவுப் பொருள் நம்ம சாப்பிட மாட்டோம். நீங்கள் அறுத்து தர்றது நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் அறுத்த நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இப்படிலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ நாங்கள் தருவதை நீங்கள் சாப்பிட்றல, நீங்கள் தர்றதை நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்க்கும் பொழுது நீங்கள் தான் விலகி போகிறீங்க. நாங்கள் எவ்வளோ இணங்கி வர்றோம், நீங்கள் அறுத்தாலும் பரவாயில்லை தாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா. அதே மாதிரி நாங்கள் பூஜை செய்த இந்த பதார்த்தங்கள் பிரசாதங்களை எல்லாம் நாங்கள் தந்தால் என்ன செய்ய மாட்டேங்க, வாங்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டேங்கிறோம், உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி பிரிவினைத்தன்மை இருக்கிறது. அப்போ இந்த மதத்தில் இருக்கிற காரணத்தினால் மற்ற மக்களோடு ஒண்டக்கூடாது, உறவாடக்கூடாது, நெருங்கக்கூடாது என்று ஒரு கொள்கை வச்சுருக்கிறீங்க. இது உலகத்துக்கு தேவை, இது மாற்றணுமா இல்லையா கேட்குறது. இப்படியான ஒன்று நல்லதா, எல்லாம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, உங்களை கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இதுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி இருக்க தானே செய்கிறோம். நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கொள்கைக்கு மாற்ற மாதிரி தான் செய்ய மாட்டோம், நம்ம கொள்கை உடன்பட்ட விஷயமா இருந்தால் தான் செய்வோம். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ இணங்கி வர்றோமோ அந்த மாதிரி நீங்கள் ஏன் வர்றது இல்லை, இதுதான் அதில் உள்ள முக்கியமான அடிப்படை. முதல் விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறோம். இந்த கொள்கைக்கும் மற்ற கொள்கைகளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இஸ்லாம்ங்கிற கொள்கை என்ன மாதிரி கொள்கை என்று சொன்னால், இது சரி மற்ற தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன, அல்லாஹ் வணங்குங்கிறது இஸ்லாத்தின் கொள்கை இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுதான் கொள்கை. இஸ்லாத்துடைய கொள்கை எப்படி, லா இலாஹ இல்லல்லாஹ் தானே. அதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அப்போ நான் எப்படி இன்னொன்று வணங்க முடியும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு கொள்கையில் உள்ள ஒரு ஆளை நீ அதை வணங்கு என்று சொன்னால் இஸ்லாத்தை விட சொல்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் என்னவாகுது, எப்போ அல்லாஹ்வை தவிர நாங்கள் வேற ஒன்றை வணங்கிட்டோமோ எங்கள் மார்க்கத்தோடு நாங்கள் வெளியேறி விடுகிறோம். எங்கள் கொள்கை அந்த மாதிரி அமைக்கப்பட்டு இருக்கும் பொழுது
அதை நம்புறவன் இதையும் எப்படி நம்ப முடியும்? ரெண்டையும் நம்ப முடியாது. அப்போ முரண்பாடுகள் நிறைய இருக்கும் பொழுது நீ செய்கிற மாதிரி நான் செய்யணும், நான் நம்புற மாதிரி நீ நம்பணும்னு சொன்னால் இஸ்லாம் அது இஸ்லாமாகவே இருக்காது. அப்போ இஸ்லாத்தை விட்டுருங்க என்பது தான் அவங்க கேட்குற விலையாக இருக்கிறது. சமரசத்துக்கு அவங்க கேட்குற விலை என்ன? இப்போ கடவுளுக்கு வந்து மனைவி மக்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க, நாம் அது இல்லைன்னு நம்புகிறோம். நாங்கள் நம்புகிற மாதிரி நீங்கள் நம்புங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குன்னு நம்பணும், அப்போ தான் சமமாக முடியும். உங்களை மாதிரி நாங்களும் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒரு கடவுளுக்கு பொண்டாட்டி வச்சுட்டீங்கன்னா நாங்களும் கடவுளுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு மனைவியை நாங்களும் உண்டாக்கிறோம். இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் சமமாக, அப்போ தான் இணக்கம் ஏற்படுமா. அவங்க செஞ்சதெல்லாம் நாம் செஞ்சால் தான் என்ன செய்யும்? இணக்கம் ஏற்படும். இது வந்து இப்படி சொல்கிறதே ஒரு அடிப்படையற்ற ஒரு விஷயம்ங்க. என்னன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து பரந்த கொள்கையில் உள்ளவராக இருப்பார், எது வேண்டாலும் பரவாயில்லை, அவர் வந்து இப்போ யாரோடையும் சேர்ந்துக்கிடுவார். ஒருத்தர் வந்து ஒரு உறுதியான கோட்பாடில் இருப்பார், அவர் இன்னொன்று போய் சேர முடியாது. இவங்களுக்கு புரிந்த ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், இந்த உணவு பழக்கம் இருக்குல்ல, அதில் ரெண்டு வகையாக உணவு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க. சில பேர் சைவ பழக்கம், சில பேர் அசைவ பழக்கம் இருக்கிறாங்க. அசைவ உணவு சாப்பிட்றவங்க என்ன செய்வாங்க? அசைவத்தையும் சாப்பிடுவாங்க, சைவத்தையும் சாப்பிடுவாங்க. பேர் தான் அசைவம்னு பேரை தவிர அசைவ உணவில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, அவங்க கத்திரிக்காயும் சாப்பிடுவாங்க, கறியும் சாப்பிடுவாங்க. அசைவ உணவுக்காரர்கள் பேராக இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? அசைவத்தையும் சாப்பிடுவார்கள் அர்த்தமே தவிர அசைவத்தை மட்டும் சாப்பிடுவார்கள் அர்த்தம் கிடையாது. அசைவ உணவுனா மீனிங் என்ன? நாங்கள் அசைவத்தையும் சாப்பிடுவோம், அசைவம்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடுவோம், சைவத்தையும் சாப்பிடுவோம்னு அது ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை என்ன? சைவ உணவுக்காரர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? சைவத்தையும் சாப்பிடுவாங்க, அசைவத்தையும் சாப்பிட அர்த்தம் இல்லை. சைவ உணவுக்காரர்கள் என்று சொன்னால் சைவத்தை மட்டும் சாப்பிடுவார்கள் அர்த்தம். அசைவ உணவுக்காரர்கள் என்று சொன்னால் அசைவத்தையும் சாப்பிடுவார்கள், சைவத்தையும் சாப்பிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அசைவ உணவுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு? இவர் தரக்கூடிய கத்திரிக்காயும் சாப்பிட்றாரு, முருங்கையும் சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் சாப்பிட்றாரு இல்லையா? அதனால நான் வந்து உன் வீட்டில் சாம்பார் சாப்பிட்டேன்ல, உன் வீட்டில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன்ல, என் வீட்டில் மாட்டுக்கறியை பிரியாணி வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு இவர் கேட்டால் சைவ உணவுக்கு ஒத்துக்குருவாரா? இவருக்கு ரெண்டும் ஓகே. இவர் சைவத்தையும் சாப்பிடுவார், அசைவத்தையும் சாப்பிடுவார். இவருக்கு வந்து கல்லாவும் கடவுளை பார்ப்பார், மண்ணாவும் பார்ப்பார், காற்றாவும் பார்ப்பார், உண்ணாவும் பார்ப்பார், பழவாவும் பார்ப்பார், மனைவியோடையும் பார்ப்பார், மனைவி இல்லாமையும் பார்ப்பார், பல வடிவத்தில் பார்ப்பாருங்கும் போது அந்த 10ஓட அல்லான்னு ஒன்று இருந்துட்டு போகுதுன்னு அவருக்கு மேட்டரே கிடையாது. அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை பிரகாரம் பல கடவுள்கள் வணங்கக்கூடியவருக்கு 1000 கடவுள் வணங்குற ஒருத்தருக்கு உங்கள் எல்லாமே சேர்த்து 1000 வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிக்க செய்யாது. அந்த அவங்க கொள்கை அப்படி இருக்கிறது, அவங்களே பரந்த கொள்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அது ஓகே, அவங்க செய்யலாம், அவங்க எல்லாம் வந்து வணங்கிடலாம், அவங்க வந்து நம்முடைய விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்து கொள்ளலாம். ஆனால் நம்ம இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த சைவ கோட்பாடு இருக்க சைவம் சரி, சைவம் தான் சரிங்கிற சரியில்லை, சைவத்துக்காரங்க எப்படி இன்னொன்றை எடுக்க மாட்டார்களோ அந்த மாதிரி கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கொள்கையில் இருந்தால் மற்றதை சாப்பிட மாட்டோம். ஏகத்துவ கொள்கையில் உள்ள யாராக இருந்தாலும், ஒரே இறைவனை நம்புகிற யாராக இருந்தாலும் பல இறைவனை வணங்க முடியாது. இறைவனுக்கு இன்னென்ன இலக்கணங்கள் இருக்கும் என்று நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இறைவனுக்கு இலக்கணமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய கொள்கை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு எப்படி இருக்கலாம்? இறைவனுங்கிறது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. தெய்வத்தை பற்றி சொல்லும்போது என்ன செய்வாங்க? அது வந்து கல் என்றால் வெறும் கல் தான், சிலை என்றால் வெறும் சிலை தான், நம்மளாக பச்சிக்கிறது தான். சிலையை வந்து என்ன செய்கிறது? உள்ளம் என்பது ஆமைன்னு ஒரு பாட்டில் அப்படி படிப்பார் ஒருத்தர். என்ன சொல்லுவார்? தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றாலும் சிலை, தெய்வம்னா தெய்வம் தான், சிலைண்டா சிலை, நம்மளாக வச்சுக்கிறது தான். நம்மளை வச்சுக்கிறதா அல்லாங்கிறது? நீ சொல்கிறத வச்சுக்கிட்ட அல்லான்னு அல்ல இருக்கிறான் இல்லைங்கதா. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைங்கிறது எங்கள் கொள்கை கிடையாது. உண்டு தான், இல்லைங்கிறது கிடையாது. அப்போ ரெண்டு இப்படி சமமாகும். இப்படி வந்து பல விஷயங்களில் நம்ம வேறுபாடு இருக்கக்கூடிய நேரத்தில் இணக்கம் ஏற்படணுங்கிறக்காக உன் கொள்கை உடுன்னு சொல்வது எப்படி சரியாக வரும்? ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய கொள்கை அவங்கவுங்க ஃபாலோ பண்ண வேண்டும். எங்கள் கொள்கையை பாதிப்பில்லாத வகையில் நீங்கள் இணக்கத்தை கூப்பிட வேண்டும். உங்கள் கொள்கைக்கு பாதிப்பில்லாத வகையில் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எங்களோட இணக்கம் பண்ணுறாங்க எப்படி வரணும்னு கேட்டால், அல்லா மற்றவர் யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதில் வாங்க. எனக்கு என்ன செய்யணும்? அல்லா வணங்குறதுக்கு நீ வரக்கூடாது. எப்படி வரணும்? அல்லாஹ்வை தவிர ஒத்தரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, நாங்களும் ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் புடைச்சி போடணும்னு வாங்க. அப்போ அதான சரியான முறை. நீங்கள் எங்கள் கொள்கைக்கு வரவே இல்லை, உங்கள் கொள்கை நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற தர்காவில் போய் நீங்கள் கும்பிட்டாலும் சரி தான், நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்டாலும் சரி தான், உங்கள் கொள்கையெல்லாம் இருக்கிறீங்க. உங்கள் கொள்கையில் உள்ளது அது, உங்கள் கொள்கையின் மீறலை. எத்தனை கடவுளும் வைத்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கைக்கு உள்ளது அடங்கி விடுகிறது. எங்கள் கொள்கையில் வர்றதுன்னு எப்படி அர்த்தம்? நீங்கள் வந்து அதை நோக்கி எங்களை அழைப்பீர்களே, ஆனால்
ஏன் நாங்கள் உங்களை எதன் நோக்கி அழைக்கிறேன்? இப்போ நாங்கள் எங்கள் பக்கம் அழைக்கிறீங்கல்ல, நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். எதன் பக்கம் கூப்பிட்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் கூப்பிட்றோம். அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீனு சொல்லு, இது கடவுள் இல்லை, இது கடவுள் இல்லை, இது கடவுள் எனக்குமா இருந்தால் ஒத்துக்குறீங்களா? அப்போ தான் உரைக்குது எங்கள் கொள்கையை நாங்கள் அப்படி விடுறது. அதான் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு எங்கள் கொள்கையை விடுறதுன்னு விட சொல்லி ஈஸியாக கூப்பிட்றீங்க. நாங்கள் உங்கள் கொள்கையை விடுங்கன்னு சொல்லும்போது என்ன செய்றீங்க? அது எப்படி எங்கள் கொள்கையை விடுற? அப்போ வாங்க பேச்சுக்கு கொள்கையை விடாத வகையில் பேசுவோம். இணக்கமாக இருக்கிற நாங்கள் மறுக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது நல்ல கொள்கை என்று வரை நாங்கள் நம்புகிறோம். வாதம் பண்ணால் நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு இதில் எங்கே இதை செய்யுங்கன்றால் அது எப்படி நியாயமாகும்? இது இன்னும் மோதலத்தான் அதிகரிக்கும். இந்த மாதிரி எம்மதம் சம்மதம் எல்லாம் சரிதான் இப்படிங்கிற மாதிரி வாதங்களை வைத்தோமையானால் அப்போ மக்கள் மத்தியில் இன்னும் விரிசல் உண்டாகும். எப்படி நம்ம நினைப்போம்? இவங்க சமரசங்கிற பேரில் நம்மளை இஸ்லாத்தை விட்டுட்டு வான்னு சொல்லுகிறார்கள். நாம் ஒரு கொள்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம், அதை விட்டுட்டு எங்களை மாதிரி நீங்களும் ஆகிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்படி மக்கள் நினைப்பார்களே ஆனால் இணக்கம் ஏற்படுமா? ஏற்படாது. இப்போ புரிந்து கொள்ள நம்ம இப்படி கூட வைத்துக்கொள்வோமே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க. 2 பெரிய கட்சி இருக்கிறாங்க. அந்த 2 கட்சியில் யார்? ஒருத்தர் கருணாநிதியுடைய கட்சியில் இருக்கிறாரு, ஒருத்தர் ஜெயலலிதாவுடைய கட்சியில். அது 2 கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்கிறது. இப்படி இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, நான் அதிமுக உறுப்பினர் கார்டு வாங்கிக்கிடுவேன், திமுக உறுப்பினர் கார்டு வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு இருந்தால் ஒத்துக்குருவாங்களா? இது இவருக்கு தெரிஞ்சால் அவர் நீக்கிடுவார், அவருக்கு தானே இவர் நீக்கிடுவார். என் கட்சியிலேருந்து அந்த கார்டை வாங்கி வச்சிருக்கிறியா அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சால் நீக்கி விட்டுருவாரு, அவருக்கு தெரிஞ்சால் என்ன செய்வார்? நீக்கி விட்டுருவாரு. ஏங்க வச்சு நீ செய்கிற? அப்போ அதிமுக உறுப்பினர்னு சொல்லிக்கிட்டு கருணாநிதி படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்காரு. என்ன ஆகும்? இருக்க முடியுமா அந்த கட்சியில்? அது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பார்க்குறாங்க? கட்சிங்கிறது மறுமைக்கு உரியது கிடையாது, நினச்சா மாற்றிக்கிறலாங்கிற ஒரு விஷயம். அதில் கூட எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால், நீ திமுக ஆளாக இருந்துச்சுன்னா திமுக ஆளாக இருக்கணும், அண்ணா திமுக ஆளாக அண்ணா திமுக ஆளாக இருக்கணும். அண்ணா திமுகவுடைய சாயல் இங்கே கொண்டாந்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உன்னை ஒத்துக்கிற மாட்டேன். மெம்பர் கார்டு வச்சுருக்க தானே தலைவர்னு சொல்லிக்கிட்டு கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டி கட்டிட்டு போனார்னா, இவர் தானே தலைவர் கலைஞர்னு கோஷம் போடுறாரு. கட்டிக்கிற வேட்டி கரை என்னவா இருக்குது? கருப்பு சிவப்புக்கு பதிலாக கருப்பு வெள்ளை சிகப்பாக இருக்குது. கருப்பு வெள்ளை சிகப்பு யார் கரை? அதிமுக கரை. அப்போ அதிமுக கரை வெட்டி கட்டிக்கிட்டு வாழ்க ஒளியை கோஷம் போட்டால் ஒத்துக்குருவீங்களா? அல்லது அவர் தான் ஒத்துக்குருவாரா? அங்கே போய் அம்மா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோஷம் போடும்போது இவருக்கு கருப்பு சிவப்பு சட்டையை போட்டுருந்தான்னு வைங்க, அவ்வளவு அன்னைக்கு சீட்டுகள் அனுப்பிடுவாங்க, இவனை கட்சியில் வைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதுலலாம் கரெக்டாக வழங்குறீங்களா இல்லையா? இணக்கம் என்பது நீ உன் கூட்டத்தை நீ பேசுப்பா, நீ என் கூட்டத்தை நான் பேசுகிறேன்னா நீ எனக்கு இடைஞ்சல் பண்ணாத, நான் உனக்கு இடைஞ்சல் பண்ணாட்டு நான் அண்ணந்தம்பியாக இருக்க தானே செய்கிறாங்க. திமுகவுடைய தலைவர்களுக்கு மத்தியில் மோதல் இருந்தாலும் மக்கள் டெய்லி அடிச்சுட்டா இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி திமுக அண்ணா திமுக அடிச்சுட்டா இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? நீ உங்கள் கட்சி போட்டு நீ போய் நான் என் கட்சியில் போயிட்டு இருக்கிறேன், இது ஓகே. அப்போ நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு முறையை நாங்கள் செய்தால் நீங்கள் குறுக்கிட வேண்டாம். நீங்கள் உங்கள் முறையில் ஏதாவது வழிபாடு செஞ்சால் நாங்கள் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. இந்த தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை வைத்து கொண்டு தான் இணக்கம் காணணுமே தவிர உன் கொள்கை விட்டு என் கொள்கைக்கு வேண்டாம் இப்படி இணக்கம் வரும். அது இணக்கமா? அது ஆதிக்கமா? இணக்கத்திற்கு பதிலாக அடக்குமுறையாது. இணக்கம்னா என்ன இருக்குன்னு யாரும் யாரையும் வற்புறுத்தக்கூடாது. நீங்கள் வாட்டு அல்லா வணங்க நல்லா வணங்கிட்டு போங்க, நாங்கள் பல வணங்கிட்டு போகிறோம், நீங்கள் எங்களை தடுக்காதீங்க, நான் உங்களை தடுக்கலை. உங்களுக்கு எங்கேயெல்லாம் காசு கொடுத்து பள்ளியாசை கட்டிட்டு போங்க, எங்களுக்கு எங்கேயெல்லாம் கோயில் கட்டணும் நாங்கள் கட்டிட்டு போகிறோம், நீ இதை தடுக்காது, நான் அதை தடுக்கலை, இது ஓகே. இந்த மனப்பான்மை எல்லா சமுதாயத்துக்கு வரணும்னு பாடுபட்டார்களே, ஆனால் அது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர என்ன செய்யணும்? நீ பள்ளியாசெல்லாம் கட்டக்கூடாது, நீ என்ன செய்யணும்? கோயிலில் வழிபடு, நாங்கள் கோயிலை உனக்கு திறந்து விட்டுறோம் அப்படின்னா இது எப்படி சரியாக வரும்? அந்த மாதிரி இருக்கிற வாதங்கள் எல்லாம். அப்போ இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி அவங்க கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள்னு கேட்டால் அவங்க கொள்கை அப்படி இருக்கிறது. எப்படி சைவக்காரர் அசைவக்காரருடைய உணவை சாப்பிட மாட்டார், அசைவக்காரர் சைவக்காரரை மதிக்கிறதா இருந்தால், நண்பராக ஏற்றுக்கொள்றதா இருந்தால் என்ன செய்யணும்? நான் உன் நண்பனுக்கு நான் மதித்து நான் பிரியாணியை தந்தேன்ல, நீ ஏன் இதை தின்னுட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் என்னை மதிக்கிறா இருந்தால் ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு நீ கொடுப்பா, நான் சைவாள்னு தெரியுதுல்ல, உன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றீங்கள, நீ திங்கிறது எனக்கு தரக்கூடாது, நான் திங்கிறது தரணும், நான் வெறுக்கிறேன் எனக்கு தரக்கூடாது, நான் எதை விரும்பி அதை தரணும், அதான் நண்பன் அர்த்தம், அதான் இணக்கம்னு அர்த்தம். அவனை போட்டு அதை வச்சுலாம் திங்க வந்துச்சானே போவான், எந்திரிச்சு போனால் நீ என்ன நண்பனா? நீ என்னென்னலாம் போட்ட திண்டேன், நீ போட்டு சாம்பாரை குடித்தேன், நீ போட்டு அதை உளுந்து உடையை சாப்பிட்டேன், அப்பளத்தை சாப்பிட்டேன், பாயாசத்தை குடித்தேன், நாங்கள் பிரியாணி சாப்பிட மாட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு இணக்கத்துக்குள்ள ஆளான்னு கேட்க முடியுமா? நீ ஏன்டா அவனுக்கு பிடிக்காத உண்டை கொடுக்குற? அவன் தான் திங்க மாட்டான்னு தெரியுதுல்ல,
அவன் சாப்பிட மாட்டான்னு தெரிகிற ஒன்றை நீ அவனுக்கு கொண்டே கொடுக்குற என்று தானே அறிவாளிகள் கேட்பாங்க. அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன இணக்கம்ங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, நம்ம சிலை வணக்கம் கூடாது, செத்து போனாலும் வணங்கக்கூடாது, சரி முஸ்லீம் வைக்கிற தர்காவை வணங்க நம்ம சொல்கிறோம், அதே கூடாதுங்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்கணும் நாங்கள் நம்புகிறோம், பல தெய்வத்தை எங்களால் வணங்க முடியாது, அந்த ஒரு கடவுள் தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். தேவை உள்ளவருங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் என்ன செய்ய முடியாது, காணிக்க முடியும் நாங்கள் போட முடியாது. அல்லாஹ் வந்து தேவையற்றவன் நாங்கள் நம்புகிறோம். மனைவி மக்கள் இல்லைன்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் இருக்குன்னு நம்புறீங்க, அதே மாதிரி நாங்கள் நம்ப முடியாது. கடவுள்கிட்ட டைரெக்டாக கேட்கணும், இடையில புரோகிதர் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் புரோகிதர் வழியாக தான் கடவுளை அணுகணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. எப்படி அதை வந்து நாங்கள் எப்படி இதை விட்றோம், நீங்கள் எப்படி அதை விடுவீங்க? நீங்கள் அதில் தான் இருப்பீங்க, நாங்கள் இதில் தான் இருப்போம். இதில் மாறவே முடியாது, எந்த மனுஷனும் மாற மாட்டான். மாறினா ஒரு மதமாக போயிருமே, எல்லாம் மாறிட்டான்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து ஒரு மதமாக இருப்பேன் இல்லையா? அதனால் இதை செஞ்சால் தான் எனக்கு ஏற்படும்ன்ற வாதமே தப்பு. அது அப்போ அடக்குமுறை. அது இதுக்கு பேர் என்னவாகும், எங்கள் மாதிரி நீ செஞ்சால் தான் உன்னை சும்மா விடுவோம், இல்லாட்டி உங்கள் வேறு மாதிரினா அர்த்தம். அதுக்கு பேர் சமாதானம், அதுக்கு பேர் பீஸ் கிடையாது. பீஸ் மீட்டிங்னு போட்டு இதை பேசினாங்கன்னா என்ன இல்லை, இதாக பீஸ். அப்போ இது வந்து சமாதானம் கிடையாது, இது அமைதி கிடையாது. அமைதி பேசுகிறது என்ன செய்யணும், உங்கள் கொள்கைலாம் என்ன சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா, உங்களுக்கு சொல்லுப்பா, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ இப்படி தான் போயிட்டு இருப்பானா, முடிஞ்சு வச்சுக்காத. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் தேர் இழுக்கிறான், இழுத்துட்டு போட்டும், நீ கூட இழுத்துட்டு போ. அவன் தேர் இருக்க நீ போய் தடுக்காத, நீ கூடு இழுத்தினா அவன் தடுக்க வேணாம், நீ மீளாவில் ஊரணும் அவன் தடுக்க வேணாம், நீ இந்த ஊர் நடத்த அவன் தடுக்க வேணாம், இது ஓகே, இதை எடுத்துக்கலாம். தடுக்க வேணாங்கிற விஷயம், டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிறது தான் ஒன்றுபட முடியுமே தவிர, ரெண்டு பேரும் ஒன்றை செய்யணும் என்று அது எப்படி லாஜிக் இருக்கா? அதில் ஒன்று அறிவுள்ளவர்கள் அதை சொல்லலாமா? மேலோட்டம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கலாமே தவிர எந்த ஒரு அறிவாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இது ஒரு வாதமாக எடுத்து வைக்க மாட்டார்கள். இந்த காரணத்தினால்தான் நாம் என்ன, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை, ஆனால் அது மாத்திரக்குள்ள விஷயங்களே தான் கரெக்டுன்னு அர்த்தம், அது நடிப்புன்னு அர்த்தம். ரெண்டும் சரி நடிக்கிறாருன்னு அர்த்தம். எங்களுக்கு இஸ்லாமும் சரி இதுவும் சரின்னு ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் எப்படி ரெண்டு இருக்க முடியும்? உண்டு இல்லைன்னு ரெண்டில் ஒன்று தானே சொல்லணும். இது சரின்னு எப்போ ஏற்றுக்கொண்டாரோ அடுத்த தவறுண்டு ஆகிவிடும், அது தவறு என்று ஏற்றுக்கொண்டாரே ஆனால் இது சரின்னு ஆகிவிடும். ரெண்டும் சரின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஒருத்தன் தான் அதுவும் சரி, அல்லாஹ் நிறைய அதுவும் சரி, என்ன இது எப்படி சரியாகும்? அல்லாஹ்வுக்கு மனைவி உண்டு ஆனால் இல்லை, இது சரியா? இது ரெண்டு சரியாகுமா? உண்டுனா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கடவுளுக்கு மனைவி உண்டு தான் இல்லை தான், நான் ரெண்டையும் நம்புகிறேன். இவன் லூஸா ஒரு அறிவாளியாவன், இப்போ நம்பிக்கையாளனா? அப்போ அவனுக்கு அமையில நம்பிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை யாருக்கா நீங்கள் விட்டு தர வேணாம். யாரும் இஸ்லாத்தினுடைய வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்களா எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இதையும் நம்புறோம் அதையும் நம்புறோம்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, ரெண்டையும் சொல்லக்கூடாது. வரும் வராது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேர் கூட வரனா வருன்னு சொல்லுங்கள், வராதுன்னா வராதுன்னு சொல்லுங்கள், உண்டுன்னா உண்டுன்னு சொல்லதான் சொல்லணும், உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லை. ரெண்டையும் எப்படி சேர்த்து சொல்கிறது? அப்படியா எதிர்பார்க்குறாங்க. எம்மதமும் சம்மதம் நம்ம எல்லாம் சரிதான்னா அப்படி ஒரு கான்செப்டே உலகத்தில் கிடையாது. எம்மதமும் சம்மதம்னு இருந்தால் என்ன செய்யாது, எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆகியிருப்பாங்க, ஒரு மதமும் ஆகியிருப்பார்கள். அதனால் இஸ்லாம்ங்கிறது அது ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. எந்த ஒரு கொள்கை மார்க்கத்தை விட்டு விடுவோம், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியாக இருக்குமே, ஆனால் அந்த கட்சிகளே வேறு கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சருத்து போடுவார்கள். ஒரு கட்சியில் உறுப்பினர் புள்ள பண்ணும்போது என்ன செய்வாங்க, நான் வேறு எந்த ஒரு கட்சியிலும் உறுப்பினராக இல்லை, இருக்க மாட்டேன், உறுதிமொழி வாங்கியிருந்தால் உறுப்பினர் கார்டை கொடுக்குறாங்க. ஏன் வேற ஒரு கட்சியில் இருந்தால் என்னென்னு கேட்க முடியுமா? அதான் ரூலே, அதான் கரெக்டாக இருக்கும். ரெண்டில் எந்த நடிக்கிறேன்னு அர்த்தம், உன அவன் தலைவன் இவன் தலைவன் ஏதாவது ஒன்று சொல்லு. அப்போ நடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மக்கள் ரெண்டு பேரும் ஏமாத்துறது ஆகிவிடும். அப்போ ஏமாத்துற மாதிரியான ட்ராமாக்கள் வேண்டியது கிடையாது. நம்ம இணக்கமாக இருப்போம், இப்படி தான் இணக்கமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல விதங்களில் இணக்கத்தை நம்ம கடைப்பிடித்திருக்கிறார்கள், காட்டியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து பிற மதத்தை வெறுக்கணும், அவங்கள தொடர்பு வச்சுக்கிற கூடாது, அவங்கள்ட்ட பேசவே கூடாது. அப்படியே எங்கள் மார்க்கம் சொல்லுது, எங்கள் மார்க்கத்துக்கு மோதாத விஷயங்களில் நீங்கள் வந்தீர்களே ஆனால் அதில் எவ்வளவுக்கு இணக்கமாக வர முடியுமோ அவ்வளவு இணக்கமாக போங்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவுக்கு, மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் வந்து யூதர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது மதீனா முழுவதும் யூதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்க கையில் ஏறக்குறைய இருக்கிற மாதிரி தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களும் மற்றவங்களும் இஸ்லாத்தில் சேர்ந்து 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 ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கையில் அரசாங்கம் வந்து விட்டது. அவங்கள கேட்டு தான் மதீனாவில் எதுவும் நடக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி தலைவராக அவங்க ஆகிவிட்டார்கள். அப்படி ஆன உடனே இவர்களுக்கு கடும் பொறாமை. யாருக்கு? யூதர்களுக்கு. நம்ம தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தோம், நினச்சபடிலாம் செஞ்சுட்டு இருந்தோம், நம்ம வச்சு அந்த ஊரில் சட்டமாக இருந்துச்சு, இந்த ஆள் வந்து நம்முடைய ஆதிக்கத்தை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதில் உள்ள தலைமை பீடங்களுக்கு மக்கள்லாம் வந்துட்டாங்க.
யூதர்களாக இருந்த பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அப்போ பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தால் கூட யார் பாதிக்கப்படுவார்கள் என்று கேட்டால், அந்த மத தலைமையை வைத்து சம்பாதித்தவர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள், ஆதாயம் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள் அது நமக்கு போய்விட்டதே அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல விதத்திலும் இடைஞ்சல் கொடுக்கணும், கொல்லணும்லாம் திட்டம் போட்டிருந்தார்கள். இப்படியான ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூத பெண்மணி என்ன செய்யுது, இறைச்சி சமைச்சிட்டு உங்களுக்கு அன்பாக தர்றது கொண்டு வந்திருக்கிறேன், அந்த இறைச்சியில் விஷம் கலந்துருக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதிரியா நல்லிணக்கத்தை காட்டினாங்கன்னு கேட்டால், உண்டான்னு சொல்லி இறைச்சி சாப்பிட்றாங்க. ஏன்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அர்த்தத்தை சாப்பிட்லான்னு அனுமதி இருக்கிற காரணத்தினால நீ கொண்டு வான்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போ எவ்வளோ நம்பிக்கையோட சாப்பிட்டாங்க, அவங்க தான் நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. விஷத்தை கலந்து வைத்து அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த விஷத்தினுடைய அறிகுறி தெரிஞ்ச உடனே பிறகு சாப்பிடவில்லை. அப்புறம் அந்த பெண்ணை கொலை செய்வோமானலாம் மக்கள் கேட்பாங்க. வேணாம், அவளை ஒன்றும் செய்யாமல் விட்டுருங்க. ஏன்னா சம்மந்தப்பட்டவர் மன்னிக்கலாம் மார்க்கத்தில், வேறவங்களுக்குள்ள நான் மன்னிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் தனக்கு உள்ள விஷயத்தை என்ன செய்யலாம், ஏன்னா அடிச்சாலை விட்டுருங்கன்னா நான் விட்டுற வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சுட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரணும், பிற மதத்தவர்கள் ஒட்டுமொத்த எதிரிகளாக இருந்து ரசூலுல்லாஹ் எப்படா ஒழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயமாக இருந்தும் கூட அங்கேருந்து ஒரு பெண் விருந்தை கொண்டாந்து கொடுக்க முடியுது, அதை ரசூலுல்லாஹ் வாங்கி கொள்ள முடியுதுன்னா எப்படி இணக்கமாக இருந்திருப்பாங்க? அந்த இணக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம வாங்குவோமா? நம்மளே வாங்க பயப்படுவோமே. ஒரு சங் பரிவாரத்தை சேர்ந்து ஒரு ஆள் இருந்தாங்க, ஏதாவது தந்தை குடிப்போமா, தண்ணி இருந்தால் குடிப்போமா, என்னம்மா கலந்துருக்குமா நினைப்போமா இல்லையா? நம்ம அப்படி நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி நினைக்கல. வெளிப்படையாக காட்டுறாங்க, வெறுப்பு தெரியலை, நம்ம ஏன் பகையை காட்டணும், ஒன்றமா விருந்தான தர சாப்பிட்டுக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள்ங்கிற விஷயம் புகாரியில் 2617 இருக்கிறது. இது இணக்கத்தை காட்டுதா வெறுப்பை காட்டுதா? இணக்கத்தை காட்டுகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க கையில் ஆட்சி அதிகாரமாக உண்டாகி போச்சு. அப்போ அங்கே அவங்க பள்ளியெலாம் இருக்கிறாங்க. அதை கடந்து ஒரு ஜனாசா, ஒரு இறந்து போனவருடைய பிரேதத்தை உடலை தூக்கி கொண்டு வர்றாங்க. அப்போ வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தாங்களா, அந்த ஜனாசா அப்படி கிட்ட வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாங்க. இறந்து போனவருடைய உடல் அருகில் வரும்பொழுது எழுந்து நிற்கிறார்கள். அப்போ கூட இருந்த நபி தோழர்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது ஜனாசத்து யஹூதியின், அது யூதருடைய ஜனாசா, நீங்கள் எந்திரிக்கிறீங்க, நம்மால் கிடையாது. இந்த ஜனாசா போகுதே முஸ்லீம் ஆளுடைய பாடி கிடையாது, அது யூதருடைய பாடியாக்கும் உடலாக்கும் போகுதுன்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலைசத்து நஃப்சன், ஏன் அது ஒரு உயிர் இல்லையா, யூதர் இருந்தால் உனக்கு என்ன என்று எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் கட்டளையும் போடுறாங்க, நீங்கள் ஒரு ஜனாசா உங்களை கடந்து செல்ல வந்தால் உங்களை கடந்து செல்லும் வரைக்கும் எழுந்து நில்லுங்கள், கடந்து சென்றோன்னு உட்காந்துருங்க. அங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டோமா எந்திரிச்சு நின்ற வேண்டியது, நம்மளை அந்த பாடி கடந்து போனோன்னு உட்காரணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிடுறாங்க. அப்போ இது என்ன மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு வழிபாட்டு தலத்தின் வழியாக ஒரு சப ஊர்வலத்தை ஒரு மதத்தில் கொண்டு போக முடியுமா? ஒரு மதத்தில் பல ஜாதி இருப்பாங்க, ஒரு ஜாதி ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் வேறு ஜாதியாக இருப்பார்கள், அவங்களுடைய பாடியை கொண்டு விட்டு அந்த மதத்தவர்கள் இருக்கிற தெருக்கள்லையோ அந்த மதத்தவர்கள் இருக்கிற கோயிலுக்குள்ளே போனால் அந்த ஒரு பணத்தோடு சேர்த்து இன்னொரு 50 பணத்தை புதைக்கணும். அந்த மாதிரி ஆயிரம் நிலைமை. ஒரு பணத்தை கொண்டு போகிறதுக்கு பதிலாக 50 பணத்தை கொண்டு ஆக்குறாங்களா இல்லையா? 50 உருளுது. அப்போ ஒரு மதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பணத்தை கொண்டு வர்றதுங்கிறது பெரிய ஒரு யுத்தம் மாதிரியும் இன்சல்ட் பண்ண மாதிரியும், உன் பணம் ஏன் தெருவுக்குள்ளே வர்றதா, உசுரோடு இருக்கும்போதே வரக்கூடாதுன்னு சொன்னவர்கள் பணத்தை விடுவாங்களா? இப்படியாக இருக்கிற ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்மெண்ட் இருக்கிறது, அது பயந்துக்கிட்டு செய்யலை, இது ஆட்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது, அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, இவங்க சிறுபான்மை மக்களாக இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிற மக்களுடைய பிரேத ஊர்வலம் வருகிறது, நம்ம தெருவில் வருது, நம்ம பள்ளிவாசலை கடந்து வருகிறது, அவங்க கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, எந்திரிச்சு நிற்கிறாங்க. கண்டுகொள்ளாமல் இருக்கிறது கூட ஒரு வகை. எழுந்து நின்று என்ன செய்கிறாங்க, இறந்து போனவர் பாடி உசுருக்கு தான் எல்லா தண்டனையும் இருக்குது, கொள்கையெல்லாம் உசுர் தானே ஏற்றுக்கிடுச்சு, அதான் மறுக்கிறது நிராகரிக்கலாம் உசுர் தான், இது வெறும் உடம்பு தானே, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மனுஷன் உடல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கிறாங்க. இது புகாரியில் 1313 இன்னும் பல இடங்களில் இருக்கிறத பார்க்கும். அப்போ நபிகள் நாயகம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இணக்கத்துக்கு வரலங்கிறீங்கள, என்ன கொள்கையில் உறுதியாக இருந்தால் இணக்கம் என்னென்ன அர்த்தம்? கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டே இணக்கமாக இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையில் அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, சின்ன ஒரு நூல் அளவு கூட சலனப்பட மாட்டாங்க, அவங்க கொள்கைக்கு போக மாட்டாங்க, போவாதீன்னு எச்சரிக்கைப்பாங்க, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மேலே அவங்கள பின்பற்றுவீங்க, அப்படி செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயத்தில் நெருப்பாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதை போதித்து கொண்டே மற்றவங்களோட எப்படி இருந்தாங்க,
கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருந்தால் எதிரின்னு அர்த்தமா? கொள்கை எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதி, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்னு சொன்னால் உன்னை வெறுக்கிறோன்னு அர்த்தமாட்டேன், உன்னை அடிப்போன்னு அர்த்தமா, உன்னை பகைவனா கருதுன்னு அர்த்தம் இல்லையே. நாங்கள் இருக்கிறதை விட லட்சம் மடங்கு உறுதியாக நபிகள் நாங்கள் இருந்தாங்களே. இந்த ஏகத்துவ கொள்கை நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கிறோமோ அதை விட லட்சம் மடங்கு உறுதியாக இருந்தாங்களா இல்லையா? அந்த லட்சம் மடங்கு உறுதி வந்து பிற மக்களை வெறுக்க தோணுச்சா? அவங்கள பிற மதங்களை வெறுத்து ஒதுக்க தோணுச்சா? நாங்களும் வெறுக்கலையே, வெறுக்க மாட்டோமே. அப்படி தான் நடந்து கொள்கிறோம். இதை நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர எங்கள் மதத்தை விட்டுட்டு உங்கள் மதத்துக்கு வாங்கன்னு சொல்கிற அதான் நீங்கள் டேஞ்சரான கோரிக்கை வைக்கிறது தான் பஞ்சாயத்தாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எந்த அளவுக்கு பாருங்கள் எப்படிலாம் நடந்திருக்கு பார்த்து ஆச்சரியப்படுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. பிரயாணத்தில் போகும்போது கொஞ்சம் பிரயாண களைப்பு இருக்கும் இல்லையா, போய்கிட்டு இருக்க முடியாது. வாகனத்துக்கு ரெஸ்ட் வேணும், மனுஷனுக்கு ரெஸ்ட் வேணும், உச்சி வெயிலில் பிரயாணம் பண்ண முடியாது. அப்படி போய்கொண்டே இருந்தார்கள். அதனால் எங்கேயாவது மரம் அந்த நிழல்கள் இருக்கிற பகுதியை பார்த்தாங்கன்னா பிரயாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலெலாம் கொஞ்சம் தணிந்த பிறகு ஒட்டகம் அதுக்கெல்லாம் தண்ணிலாம் காட்டி குடிக்க செஞ்ச பிறகு போகலான்னு இருப்பாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு இடத்த கொஞ்சம் மரங்கள்லாம் பார்க்குறாங்க. பிரயாணத்தில் என்ன செய்கிறாங்க, மரங்களை எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தவொன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்தடியில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அந்த பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மரத்துக்கு என்ன செய்கிறாங்க, நிழல்களில் இருந்துட்டாங்க. அப்போ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தோழர்களும் இருக்கிறாங்க. அவங்க அங்கங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் போய் அவங்க ரசூல்லாவை டிஸ்டர்ப் பண்ண பக்கத்தில் படுக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் ரசூல்லாவை தனியாக விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு மரத்துக்கு இடையில் அங்கங்கே நிழல் இருக்கிற இடத்துல ஆளாளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா ஒருத்தன் இதை கவனிச்சுட்டே இருக்கிறான். ரசூல்லா ஃபாலோ பண்ணியோ அல்ல இந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆளை யாருன்னு தெரியல. திடீர்னு வந்து ரசூல்லாட்ட கிட்ட வந்து என்ன செய்கிறான், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாள் இருக்குல்ல, எப்பவும் வாளோடு இருப்பாங்க. சாமியார் மாதிரிலாம் ரசூல்லா கற்பனை பண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வாளோடு எப்போ வீரமாக தான் இருப்பாங்க. தொழுவும் செய்வாங்க, எல்லா இபாதத்தும் செய்வாங்க, வாள் வைத்திருப்பார்கள். ஏன்னா எதிரிகள் வந்தால் என்ன செய்யணும், பயந்தெல்லாம் ஓட மாட்டோம், நாங்கள் எங்களை காத்துக்கொள்வதற்கு தேவைன்னு வைத்திருப்பார்கள். அப்போ வந்து அவங்க தளபதி, இராணுவ தளபதி அவங்க தானே, அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் இராணுவ தளபதி, அவங்க தான் அஜர்த்து, எல்லாம் அவங்க தான், ஆளினால் அவங்க தான். அப்போ அந்த மாதிரி வந்து வாழை வைத்து என்ன செய்கிறாங்க, வாழை மரத்தில் இப்படி தொங்க விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, யார் நம்ம மக்கள் தானே இருக்கிறாங்க அப்படின்னு படுத்துடுறாங்க. வந்தால் என்ன செய்கிறாங்க, வாழை டக்குன்னு எடுத்து அந்த வாழை எடுத்துக்கிட்டு, ஓய் முகமது எந்திரி இன்னும் வாழை எடுக்கணும். அது சொல்ல நிதானம் எந்திரிச்சு உட்காராங்க. யமுனாவுக்கு மின்னி, இப்போ என்கிட்ட உன்னை யார் காப்பாற்றுவா, என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாற்றுவா, வாழை கையில் இருக்குல்ல, ஒன்று கூப்பிட்டாலும் ஆளுக்கு வரதுக்குள்ள வெட்டி போடலாம். ரசூல்லா சத்தம் போட்டால் கூட பக்கத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் வந்து காப்பாற்ற வர்றதுக்குள்ளே வெட்டிட்டு ஓடி போயிடலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்கிறாங்களே தவிர எட்டி பிடிக்கிற தூரத்தில் இல்லை. அப்போ அந்த மாதிரி சஹாபாக்கள் இருக்கும் பொழுது அந்த தைரியத்தில் என்ன செய்கிறாரு, யமுனாவுக்கு மின்னி, என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்ற முடியும், இப்போ முடிஞ்சிச்சவங்க கதை அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதட்டப்படலை, வாங்க வாங்க கொள்ள வர்றான்னு என்ன செய்யலை, கத்தலை. அவங்க என்ன செய்கிறாங்க, நிதானமாக என்னை யார் காப்பாற்றோன்னு கேட்டோன்னு அல்லான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாற்றுவான். அப்படி கீழே போட்டான் வளர்ந்தால. அவன் எதிர்பார்க்கலை. அந்த எதிரி வந்து என்ன செய்யலை, என்னடா இவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு நூலை மிரட்டுறோம், கொஞ்சம் கூட ஏதாவது சிரிச்சுக்கிட்டு செய்கிறாரு, அல்லாஹ் காப்பாற்றுவான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா. அந்த அல்லான்ற வார்த்தையை சொன்னதும் அந்த நம்பிக்கையும் இந்த மனிதருக்கு இருக்கிற துணிவும் கொஞ்சம் பயமற்ற அந்த பார்த்தோன்னு அவனுக்கு கெதி கிளங்கி போய் வாள் கீழே விழுந்துருச்சு. அப்போ வாழை கையில் ரசூல்லா போய் எடுத்துக்கிட்டு இப்போ என்னிடமிருந்து ஒன்றே இருப்ப காப்பாற்றுவாங்கிறாங்க. அதே டைலாக் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமிருந்து ஒன்றே யார் காப்பாற்றுவா அப்படின்னு அவன் ஆள் விளவலத்து போய் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. தன்னை காப்பாற்றுற கூப்பிடல, தன் விஷயத்தை தானே பார்த்து கொண்டு அவனை எந்த மாதிரி அவனை அடக்கணும் அடக்கி கொண்டு தன் கை ஓங்குன ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க, இங்கே வாங்க இவன் என்ன செய்கிறான்னு பாருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு, ஆனால் என்ன செய்கிறாங்க, இப்போ என்ன செய்யலான்னு சாப்பிடலாம் கேட்குறாங்க. உங்களை கொள்ள வந்துட்டானாண்டு போயிட்டு வரான் கொடுங்க, ஒன்றுமே செய்யலைங்க. திருட்டுனா கையை விட்டு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலைக்கு கொலைன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனக்கு வரும்போது என்ன செய்தார்கள், இந்த மாதிரி ஒருத்தன் கொள்ள வந்துட்டான் என்ன செய்ய சொல்லுவோம், என்னை தானே கொள்ள வந்தான், அது முடிஞ்சிருச்சில் கூட ஆளை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அனுப்பிவிட்றாங்க. இது புகாரில் நீங்கள் இந்த சம்பவத்தை விரிவாக 2910 நீங்கள் படிக்கலாம், 2910 ஹதீஸில் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன வழங்குகிறது, அடுத்தவர்கள் என்றால் விருப்பும் கசப்பும் குடிகொண்டதாக இருந்தால் அவனை நார கிழிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் கேமரா எடுத்துட்டு போனால் பிச்சை எடுத்து போடுறாங்க. ஒரு திமுக கொடுத்து அண்ணா திமுக கரம்பி கேமராவோட கொண்டு வைங்க, எங்கள் இதை ஏன்டா படம் எடுக்க வந்தான்னு பாஞ்சு படம் தான் எடுக்க வந்த அருவாகத்தியோடு வரலவன், மேடையில் ஏறவும் இல்லை. அதை என்ன செஞ்சிடறான், பின் எடுத்தவனை வந்து ஒரு வழியாக்கி கடைசியில் போலீஸ்லையும் பிடிச்சி கொடுத்து சட்டையெல்லாம் கழிச்சு ரத்த விளாராக்கி, இது மாதிரி தானே உலகத்தில் எல்லாரும் இருக்கிறான். அது வெறுப்பு உள்ளத்தில் இருக்குமே, ஆனால் அடுத்தவன் எங்கள் இடத்துல வர்றான்னு தான் நினைப்பான்.
எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், நீ ஏன்ட எடுத்தேறி வந்து எங்கள் தலைவருக்கு நீ கொள்றதுக்கு வந்துட்டேன்னு தானே கொந்தளிப்பாங்க. அப்படி தான் கொந்தளிச்சாங்க. அதையா ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க. வந்தால் நம்ம தப்பிச்சிடணும், உடுப்ப போயிட்டு போகிறான், அவன் நாளைக்கு இஸ்லாம் தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி நல்ல மக்களாக இருக்கிறாங்களே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையில் வந்து உறுதியை எங்களுக்கு கற்று தந்தார்கள். அவங்க கொள்கை அந்த உறுதியில் சிறிதளவு எங்கள்கிட்ட இருக்கிறது. அதனால் நாங்கள் வந்து சமரசம் கொள்கையில் சமரசம் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் அதுக்கான அடிப்போம் உங்களை, அதுக்கான சண்டைக்கு வர போகிறோம். அல்லாஹ்வுடைய எங்கள் தலைவர் அப்படி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அது தனி இது தனி. உனக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வோம், உன்னை கவனிக்கிறத கவனிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் எதுவும் செய்ய மாட்டோம், இதுதான் கடவுள்னு கும்பிட சொல்ல மாட்டேன்றோம். அது முடியாது. உனக்கு தான் வேண்டாம் கேளு, காசு வேணும் வாங்கிட்டு போ, சட்டை வேண்டாம் வாங்கிட்டு போ, கடை வேண்டாம் வாங்கிட்டு போ, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில்ப்பா செஞ்சுருவோமா, இதுதான் செய்வோமே தவிர நீ என்ன எதிர்பார்க்க எங்கள்கிட்ட இருந்து உங்கள் கொள்கையை விட்டுட்டு எங்கள் கொள்கையை வந்துடுங்க, அந்த விளையாட்டு நடக்காது. அப்போ இதுக்கு அதுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டை விளங்க மாட்டேங்குது. அறிவுஜீவிகளான மக்களுக்கு எது விளங்குனே, இதில் விளங்குனே. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சட்டத்தில் 5 கடமை 5 கடமைன்னு முஸ்லீம் அல்லாத மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. 5 கடமையில் கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை ஒரு கடமை, அது தெரியும். 2வது தொழுகை ஒரு கடமை, அது அல்லாஹ்வுக்கா செய்கிற வணக்கம் எல்லாருக்கும் தெரியும். நோன்பு ஒரு கடமை, அது கூட அல்லாஹ்வுக்கா பட்டினி கிடக்குறோங்கிறது அதுவும் தெரியும். அடுத்த கடமை ஜக்காத் இருக்குது. அது என்ன கடமை, அது அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறீங்க, அதில் ஒன்றும் செய்யலை. ஜக்காத்துன்ற கடமையில் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது, அதில் சஜிதா இருக்கா, ஜக்காத்தில் ஜக்காத்து ருக்கு ஏதாவது இருக்கா, ஜக்காத்துங்கிற தஸ்பீ ஏதாவது இருக்குதா? ஜக்காத்துனா பணத்தை கொடுக்குறது தான். ஜக்காத்துங்கிற வணக்கம் என்னது, ஜக்காத்துங்கிற கடமை என்பது அல்லாஹ்வுக்கு வணங்குற ருக்குவோ சுஜூதோ தஸ்பீகோ திக்ர்களோ ஒன்றுமே கிடையாது. அந்த கணக்கு பண்ணி இந்தா வந்து கொடுக்குறது. யார் கொடுக்குறது? 8 வகையான ஆட்களுக்கு பணத்தை செலவழிக்கிறது. அந்த 8 வகையான ஆட்களில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் பிற மதத்திலிருந்து உள்ள மக்கள் இஸ்லாத்தை வெறுக்காமல் இருப்பதற்காக வேண்டி கொடுக்குறது. பிற மதத்தை ஜக்காத்து நம்ம மார்க்க கடமை, அந்த கடமையில் வந்து அந்த பணத்தை வசூல் பண்ணுறோம், முஸ்லீம்கிட்ட தான் வசூல் பண்ணுறோம். அந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கலாம்? நம்மளோட பகைமையாக இல்லாமல் அண்ணன் தம்பியாக பழகுறாங்க, நல்லது கட்டத்தில் கலந்துக்கிறாங்க, இந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க வச்சுக்கிறங்க என்று இந்த ஜக்காத்திலிருந்து நம்ம இஸ்லாமிய கடமையிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கும் பொழுது எங்களை போட்டு நல்லிணக்கத்தை பேணாதுன்னு இப்படி சொல்லுவீங்க. நல்லிணக்கத்தை எந்த அளவுக்கு பேணுறோம்? மார்க்க கடமையாக இருக்கிற ஒன்றிலேயே பிற மத மக்களையும் கவனியுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ விரிவான ஒரு நல்லிணக்கம் உள்ள சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹுதைபியா உடன்படிக்கை தெரியும். ஹுதைபியாண்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராங்கிற வணக்கத்தை செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ மக்காவில் உள்ள ஆட்சி வந்து அவங்க கையில் இல்லை, எதிரிகள் கையில் இருக்கு, விரட்டி விட்டாங்க இல்லையா? உள்ளூர் மக்களுடைய நிர்வாகத்தில் காபத்துல்லா இருக்கிறது. அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க கூட்டமாக தடுக்கிறாங்க, வரக்கூடாது. அங்கனக்குள்ளே சண்டை ஏற்பட்டுருக்கும். இவங்க உம்ரா செய்கிறது, உம்ராங்கிற வணக்கம் செய்ய தான் போகிறாங்க, போருக்கு போகலை. அவங்க உம்ராவுக்கு வரக்கூடாதுன்னு செய்கிறாங்க, எதிரிகள் வந்து நடுவில் தடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யாரா தடுக்கிறன்னு உள்ள நுழைஞ்சு இருக்கலாம். ஏன்? இவங்களும் ஆளுக்கு நிறைய தான் வச்சுருந்தாங்க, ஆளுக்கு நிறைய இருந்தாங்க. உள்ள நுழைஞ்சிருந்தால் அவங்க எது வேணாலும் செய்கிறதுக்கு சக்தி பெற்றவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எதிர்த்து வந்தவொன்னு வாங்க உட்காந்து என்ன செய்யணுங்கிறிய, பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு கூப்பிட்றாங்க, வாங்கன்னு போய் உட்காந்துடுறாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை? அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில கண்டிஷனை போட்டு, இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க உங்களை தடுக்க மாட்டோம், இந்த தடவை வந்துட்டீங்கல்ல நீங்கள் போயிருங்க, திரும்பி அடுத்த வருஷம் வந்து அக்ரிமெண்ட் போட்டுருவோம், அக்ரிமெண்ட்டை நாங்கள் மீற மாட்டோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்ரிமெண்ட்டை மீற மாட்டாங்க என்று சொல்லி அந்த உடன்படிக்கை எழுதுறாங்க. நிறைய கண்டிஷன், அது ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது நிறைய கண்டிஷன் இருக்குது. அது முழு சம்பவத்தை அறிந்து கொள்வதற்கு புகாரியில் 2698 3184 இந்த ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தா விளங்கும், நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்போ அந்த உடன்படிக்கை எழுதும் பொழுது அப்புறம் எழுத்தில் கொண்டு வர்றாங்க, அதை திரும்பி போகிற விஷயத்தை ஒத்துக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க போட்ட கண்டிஷன்களையும் ஒத்துக்கொள்கிறாங்க. ஒத்துக்கிட்டு எழுதும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய முகமது ரசூலுல்லாஹிய அல்லாஹ்வின் தூதராகிய முகமதுவுக்கும் இந்த முஷ்ரிக்குகளுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம்னு வாசகம் இப்படி ஆரம்பிக்குது. எழுதுறது அலியத்தான் எழுத சொல்கிறாங்க. மறுமோனை ஒப்பந்தத்துக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் போடணும்ல, அந்த டிராஃப்ட் யார் போடுறாங்கன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு சொல்ல சொல்கிறாங்க. அவர் எப்படி எழுதுறாரு, இந்த ஒப்பந்தம் முகமது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம்னு வாசகம் ஆரம்பிக்குது. உடனே அவங்க எந்திரிக்கிறாங்க, முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது, உங்களை ரசூலுல்லாஹ்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னா தான் பிரச்சனை எங்களுக்கு இல்லையே, நீங்கள் உங்களுக்கு தான் நீங்கள் ரசூல், நாங்கள் அதை ஏற்றுக்கிறலையே, அல்லாஹ்வின் தூதராகிய முகமது இதில் போட்டிங்கன்னா நாங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகிவிடும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் நம்பிட்டு போங்க, உங்கள் நம்பிக்கை எங்கள் மீது எப்படி திணிப்பீங்க, இதில் நீங்கள் அந்த வாசகத்தை ஒத்துக்கொண்டோமே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தமாயிரும், அல்லாஹ்வுடைய தூதர்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆயிரும், நாங்கள் ஏற்ற உங்களே தடுக்க போகிறோம், நீங்களாம் முன்னே இருப்போமே,
நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது முகமது ரசூலுல்லான்னு எழுதக்கூடாது. உங்கள் வாப்பா பேர் எப்படி எழுதுனேன் என்ன சொல்கிறாங்க? அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதணுமே தவிர முகமது பின் அப்துல்லான்னு எழுதணுமே தவிர முகமது ரசூலுல்லா எழுதின ஒப்பந்தம் எழுதக்கூடாது அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் எல்லாருமே அதெல்லாம் முடியாது, நீங்கள் ரசூலுல்லா தானே, அது பொய்யா என்று சண்டைக்கெல்லாம் வர்றாங்க. ரசூல் சன்னிதானம் என்ன செய்கிறாங்க? அவங்க வாதத்தை கவனிக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய ரசூல் தான், ஹக்காக ரசூல் தான் இருந்தால் அழிப்பாங்கிறாங்க. நீ சொன்ன ரசூல் இல்லைன்னு ஆயிராது. ஆனால் நீ என்ன செய்கிற? உன் மீது திணிக்கிறதா நினைக்கிற. அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அதை திணித்தால் உன் கொள்கையை வந்து என் கொள்கை உன் மேலே திணிக்கிறேன், வற்புறுத்தி செய்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை உன் மேலே திணிக்கிறேன்னு வருது. அதில் ஒரு நியாய ரசூலை உணர்றாங்க. கரெக்டு தான் அவன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவன் ஒத்துக்கிறல, அவன்கிட்ட போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவன்கிட்ட ஒப்பந்தம் செய்கிறோம். நாங்கள் அப்துல்லாவுடைய மகன் தான் ஒப்பந்தம் செய்கிறோம். அல்ல மதீனாவுடைய ராஜாண்டு போடு, ஏதாவது ஒன்று போடு, அதுக்கு ஒப்பந்தம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டு ஒப்பந்தம் செய்யலை, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கல, இந்த கான்செப்ட் எங்கள்கிட்ட இல்லையே அப்படிங்கிறான்ல. இது நமக்கெல்லாம் கசப்பு தான். இது நமக்கெல்லாம் கசப்பு, முஸ்லீம்களுக்கு இது கசப்பு. அது எப்படி முகமது ரசூல்லாங்கிற எப்படி அழிக்கிறதுன்னு கசப்பு வரத்தான் செய்யும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, அழிச்சிரு, நான் ரசூல்லா தான், நீ அலி. அவர் மாட்டேங்கிறார். அலி ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் எப்படி அழிப்பேன்? நான் அழிச்சா ஏன் நம்பிக்கை, நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்புறேனே அப்படின்னு அவர் எழுதுறது மாட்டேங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, அதை வாங்கி அவங்க எழுத படிக்க தெரியாது, எங்கே இருக்குது மாதம் எங்கே பாருன்னு கேட்குறாங்க. கேட்டு அவங்க கையில் அதை அழிக்கிறாங்க. முகமது இப்போ அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதுங்கிறாங்க. இவங்க நம்மளை வந்து நீங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு வாங்க, நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வரோன்னு கூப்பிட்றாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட திணிச்சாங்களா? இதில் கூட திணித்தல் வரதானே செய்யுது. முகமது ரசூல்லாங்கிற அவன் மேலே திணிக்கிறதா இருந்தால் மேட்ரே வேறு மாதிரி போயிருமா? அப்போ ரெண்டு தேவை இல்லையே, நமக்கு ஒன்று பஞ்சாயத்து இல்லையே, அழகான கேள்வியை கேட்டிருக்கானு சொல்லிட்டு அவன் நிலையில் அது சரிதானது. அவன் எங்கள் நிலையில் நாங்கள் ரசூலாக இருந்தாலும் அவன் ரசூல் என்று என்னை ஏற்றுக்கிறாமல் இருக்கும்போது அவனை எப்படி ரசூலோட ஒப்பந்தம் செய்யணும் ஒத்துக்குருவான்? அவன் ரசூலோட ஒப்பந்தம் செய்யலையே, முகமதோட தான் ஒப்பந்தம் செய்கிறான். அவன் பார்வையில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒப்பந்தம் செய்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையே அவன் பார்வையில். அப்போ கரெக்டாக தானே கேட்குறான் அப்படிங்கிறாங்க. தன்னளவில் கரெக்டாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கை நம்மள்கிட்ட வச்சுக்கிறேன்னு அவன் மேலே எப்படி திணிக்கிறது? இப்போ நம்ம கேட்டோம்ல, அது எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. சின்ன ஒரு ரொம்ப மைனூட்டான நுணுக்கமான ஒரு விஷயம். இதில் கூட நம்முடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாத மேலே திணிக்கக்கூடாது. அப்படி தானே நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். நீங்கள் திணிக்கிறீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறலன்னொன்னே நல்லிணக்கம் இல்லைங்கிறீங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூப்பிடுறீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு கூப்பிடுறீங்க. உங்கள் விழாவை திருவிழாவெல்லாம் நாங்கள் வந்து அங்கீகரிக்கணுங்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் திணித்து விட்டு மாட்டேன்னா நல்லிணக்கம் கெட்டு போச்சுங்கிறீங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோம் அந்த இடத்துல? இது சின்ன நுணுக்கமான ஒரு விஷயத்திற்கு வேணாம், உன் கொள்கைப்படி நீ ரசூலுல்லான்னு ஒத்துக்கிறல, நான் அதை வற்புறுத்த விரும்பலன்னு சொல்லி ஒப்பந்தம் எப்படி தான் எழுதப்படுச்சு? ஹுதைபியா ஒப்பந்தமே அப்துல்லாவுடைய மகன் முகமதுவுக்கும் இவங்களுக்கு மக்காவாசிகள் நடந்த ஒப்பந்தம்னா அந்த ஒப்பந்தத்துடைய காப்பியில் எழுதப்பட்டது. இதை வந்து புகாரில் 2698 பார்க்கலாம். அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்? நாங்கள் எவ்வளவுதான் கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் கற்பிக்காதீங்க, உங்களை வெறுக்கிறோன்னு கற்பிக்காதீங்க. பிற மத மக்களுக்கு நாங்கள் சொல்லணும், நாங்கள் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தால் அதையும் உங்களை வெறுக்கிறதா எடுக்கிறீங்க. எங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டே உங்களுக்கு நாங்கள் நல்லிணக்கமாக நடக்க முடியாதா? உங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செய்ய முடியாதா? எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியை தொழுது கொண்டே உங்களை உதவியும் செய்வோம். இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம், இரத்த தானம் செய்கிறோம். இன்றைக்கி நான் அதிகமாக இரத்த தானம் முஸ்லீம்கள் தான் செய்கிறார்கள். அதில் தௌஹீத் ஜமாத் தான் அதிகமாக இரத்த தானங்கள் செய்கிறது. இந்த அதிகமான ரத்தம் வந்து யாருக்கு போய் சேரணும்? முஸ்லீம்கா சேரணும். எந்த சமுதாயம் ஜாஸ்தியாக இருக்கவங்க தான் ஜாஸ்தியாக போகும். கம்மியான சமுதாயம் கம்மியாக தான் தேவைப்படும். 1000 பேர் இருந்தாலும் என்ன செய்யும்? 1000 பேர் உள்ள சமுதாயத்துக்கு நிறைய ரத்தம் போகும், 50 பேர் உள்ள சமுதாயத்துக்கு கம்மியான ரத்தம் தான் போகும். அப்போ நாங்கள் சிறுபான்மையாக இருந்து கூட அதிகமாக ரத்த தானம் செய்கிறோமே, அந்த ரத்த தானத்துடைய பயன் யாருக்கு கிடைக்கிறது? எல்லாரும் தான் கிடைக்கிறோம். டே கொடுத்துறாத, அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி நாங்கள் நடக்கிறோமா? அப்போ எங்களை வந்து நீங்கள் விளங்கலை. முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன விளங்குறாங்கன்னா, நம்மள்ட்ட உள்ள தயாளம் உங்களுக்கு தெரியலை, நம்ம எப்படி அவங்களுக்கு அந்யோன்யமாக இருக்கணும்னு விளங்க மாட்டேங்குது, அவங்க உதவி செய்கிற விஷயத்தை நம்ம பாரபட்சம் காட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னு விளங்க மாட்டேங்குது. நம்முடைய பணியாளர்கள் ஊழியர்கள் எத்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பார்கள், நம்ம வீட்டில் நம்மள்கிட்ட பழகிறத வைத்து கொண்டு அவங்க இஸ்லாத்துக்கே வர்றாரு, அந்தளவுக்கு நம்ம பழகிறோம். சில வீடுகளில் வேலைக்கு, கடைகளில் வேலைக்கு சேருவார்கள். சேர்ந்தால் மற்ற சமுதாயத்தில் போய் சேர்ந்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி இங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க. பிற சமுதாய மக்கள் வந்து அவனை அப்படி நிற்க வைக்கிறது, கையை கட்டி நின்றாங்கிறது, பக்கத்தில் உட்காரக்கூடாதுங்கிறது, நான் உட்கார்ந்துருக்கிறேன் நீ உட்காரக்கூடாது, நீ நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்வது, இதெல்லாம் பார்க்குறாங்களா? முஸ்லீம் வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறது? தோளமாக உட்காந்துக்கிறது, சேர்ந்து சாப்பிட்றது, அவங்க சாப்பிட்றது, இவர் சாப்பிட்றது, எல்லாத்தையும் பார்த்தா குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி ஆயிடுறாரு.
கடையில் இருந்தால் கடையில் ஒரு ஆள் மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் குடும்பத்து ஆள் மாதிரி அப்படி கவனிக்கப்படுறாரு. இதெல்லாம் பார்த்து இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுறாங்களே, இது வந்து யாருக்கு தெரியலை, தூரமாக நின்றுட்டு பார்க்குறாங்களே அவங்களுக்கு தெரியல. முஸ்லீம்களோட நெருங்கி பழகுவங்களுக்கு தெரிகிறது இந்த மாதிரி ஒரு தயாள குணமும். நான் வந்து இப்போ இஸ்லாத்தின முழுசாக பேணலை, பேணாமல் இருந்தும் இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்குது. பேணாமல் இருந்தால் கூட, முழுசாக பேணாவிட்டாலும் கூட நம்மள்கிட்ட வந்து வெறுக்கணும், ஒன்று வெட்டணும், ஒன்றும் செய்யக்கூடாது, காஃபீர் கொடுக்காத, முஸ்லீம்கள் கொடுக்காத அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை என்ன இல்லை, நம்மகிட்ட கிடையவே கிடையாது என்பது அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விளங்க மாட்டேன்னு நினைக்கிறார்கள். தூரமாக நின்று கொண்டு இந்த கொள்கையில் சமரசம் இல்லைன்றவன அப்படி வெறுப்பை பார்க்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆட்சி தலைவராக ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஜனாதிபதியாக இருந்தாலும் அவங்க வந்து சொந்த தேவைக்கு வந்து அரசாங்க காசை எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கொள்கை வச்சுருந்தாங்க, எத்தனை ஏழைகள் வருவாங்க, ஒரு ஒட்டகத்தை கொடுங்காம்பாங்க, இவருக்கு ஒரு ஒட்டகம் நிறைய சரக்கு அனுப்பி கொண்டு கொடுத்து விடுங்காம்பாங்க. கொடுத்தாலும் அப்படி தான் கொடுப்பாங்க. கஜானாவோட குவியுமா, 50 காசு 1 ரூபா பிச்சை போகிற விளையாட்டுலாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைன்னு வந்து விட்டார்களே, ஆனால் பைத்துல் மாலில் பார்ப்பாங்க, அவருக்கு 2 ஒட்டகத்தை கொடு, இவருக்கு 5 ஒட்டகத்தை கொடு, இவருக்கு 10 மூட்டை அரிசியை கொடு, கோதுமையை கொடு, இப்படி தான் கொடுக்குறலாம். எப்படி இருக்கு, பெருசு பெருசாக தான் இருக்கும். அவர் போய் யார்ட்டையும் யாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எதுக்கு வரான்னு தெரிகிறது. அவர் அதை வச்சு அப்படி தண்ணீர் அடைஞ்சிடணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுப்பார்கள். ஆரம்பத்தில் 2-3 வருஷம் தான் பஞ்சம். மதீனாவுக்கு வந்து ஆரம்ப 2-3 ஆண்டுகள் தான் பஞ்சமாக இருந்தது. அதுக்கு பிறகு செழிப்பான ஆட்சின்னா அவ்வளோ செழிப்பான ஆட்சி. அந்த அளவுக்கு ஜக்காத்தில் வந்து குவிய ஆரம்பிக்கும். ஒட்டகங்களாக ஒரு பக்கம் இருக்கும், பேரிச்சம்பழமாக ஒரு பக்கம் இருக்கும், கோதுமையாக ஒரு பக்கம் இருக்குது. எந்த அளவுக்கு குவிய ஆரம்பிச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க வாரிசு எடுத்துக்கிறங்க, யாராவது கடனை விட்டு போனீங்கன்னா நான் தீர்ப்பேன், நான் தான் ஜனாதிபதி, என் மேலே அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்களில் யார் கடன் பட்டாலும் அது தீர்க்கிற பொறுப்பு யாரை சேர்ந்தது, என்னை சேர்ந்துன்னு அறிவிச்சு உலகத்தில் எந்த அரசாங்கம் அறிவிக்குமா? இப்போ நம்ம கிட்ட கடன் இந்திய அரசாங்கம் அறிவிக்குமா, ஏற்றுக்கிறோமா? அமெரிக்க அரசாங்கம் பொருளாதாரத்தில் போய் வல்லரசாக இருக்கிறான், அவன் என்னைக்காவது டிக்ளேர் பண்ணி உங்களில் யார் யார் கடன் வாங்கினீங்கள கொண்டு வா, அவ்வளோ கடன் நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா? சொன்னால் அவன் போண்டி ஆயிடுவான், திவால் ஆயிடுவான். அவன் சொல்லவும் மாட்டான். இவங்களும் மக்கள் அந்த மாதிரி மக்களாக இருக்கிறாங்க. இதான் ஜாக்குன்னு எல்லாரும் கடனாளின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இவன் மக்கள் அந்த நல்மக்களாக இருக்கணுமா இல்லையா? இவன் அயோக்கியத்தனமான மக்களை உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு கொடுக்கவும் இயலாது, இவன் மனசு வராது, அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் நபிகள் நான் என்ன சொல்கிறாங்க, சொத்தை விட்டு போனார்னா யாராச்சும் நீ பிரிச்சிக்க, கடனை விட்டு போனால் என்கிட்ட வா, நான் அவருக்கு 10,000 ரூபாய் எங்கள் பாப்பா கடன் கொடுக்கணுங்க, இந்த 10,000 ரூபாய் கொடுத்து கடன் இல்லை, உங்கள் ஆப்பாவோடைய கடனை நீ தீர்த்துருப்போம், நான் தீர்க்கிறேன். இப்படி சொல்கிறதா இருந்தால் எவ்வளோ பணம் இருக்கணும்? கஜானாவில் ஒவ்வொரு குடிமகனுடைய கடனுக்கு ஜனாதிபதி அரசாங்கம் பொறுப்பு என்று சொல்வதாக இருந்தால் அது பிச்சைக்கார அரசாங்கமா? அந்த அளவுக்கு தன்னிறைவான அரசாங்கமாக இருந்து பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ செழிப்பான கடைசி 3-4 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தாறுமாறான செல்வ செழிப்பு. அந்த மாதிரியான செழிப்பான அரசாங்கத்தை தான் ரசூல் நடத்தினார்கள். ஆனால் அவங்க என்ன செய்யலை, ஒரு சட்டைக்கு மேலே 2 சட்டை வச்சுக்கல, வணங்குதா, ஒரு துணியை தான் போர்த்தி கொண்டு இருந்தார்கள். என்னைக்கா விசேஷ நாட்களில் போடுவதற்காக 2 சட்டை வைத்திருந்தார்கள், அவ்வளவுதான். ஒரு கோவேறு கழுதை வைத்திருந்தார், என்ன சொத்து பத்து ஒன்றுமே கிடையாது, குடிசை தான் வீடு. அதுலேயும் என்ன செய்யணும், வயிறார குடும்பத்தார் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த பொது நிதி ஹராம், பொதுமக்கள்கிட்ட பெறுற நிதி, அந்த நிதிகள் வந்து எனக்கும் என்னுடைய ஜக்காத்து சதக்காங்கிற நிதி இருக்க, அது வந்து எனக்கும் ஹராமு, என்னுடைய குடும்பத்திற்கும் ஹராமுன்ட்டாங்க. கியாம நாள் வரைக்கும் இன்றைக்கும் வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டான்னா என்ன செய்யக்கூடாது, யாசகம் வாங்கக்கூடாது, ஜக்காத்து வாங்கக்கூடாது, சதக்கா வாங்கக்கூடாது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, நானும் உங்களை அந்த பொது நிதி எடுக்க மாட்டேன், என் பாரம்பரியத்தில் வந்த எவனும் தொடக்கூடாது. மக்கள்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு ரசூலுல்லாஹ் என் பேரை சொல்லி நீ சம்பாதிச்சிடக்கூடாது, நீ உன்னுடைய தேவையை சொல்லி உழைச்சி சம்பாதிச்சிட்டு போ, என் பேரை சொல்லி என் குடும்பத்தை சொல்லி சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கடுமையிலும் சிரமத்திலாம் ஓடிக்கொண்டு இருந்தது. ஒரு குதிரை ஆட்டு பண்ணை வச்சுருந்தாங்க, அந்த ஆட்டு பண்ணையை வச்சு வரக்கூடிய வருமானத்தெல்லாம் வாழ்ந்தாங்களே தவிர ஜக்காத்தில் அரசாங்க பணத்தில் ஒரு பைசா என்ன செய்ய மாட்டாங்க, தொடமாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கை வரலாறு, எந்த மனுஷனுக்கு இருக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுறாங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடி, மரணிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஆட்டு பண்ணை கவனிக்கல, ஒழுங்காக வரணும், சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த இரும்பு கவசாடை ஒன்று இருந்துச்சா இல்லையா, இதை கொண்டு போய் அங்கே ஒரு யூதர் இருக்கிறார், அவர் நல்ல வசதியான ஒரு ஆள், அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் 30 மரக்கால் கோதுமையை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதைத்தான் மனைவிமாரெலாம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, வருமானம் ஒன்றுமே இல்லை, அதை பிரித்து கொடுத்தாங்க. அது மீட்காமலும் மூத்தா போயிட்டாங்க. அந்த அந்த அடமானம் வைத்த அந்த கவசத்தை வந்து மீட்காமலே கடைசி நேரத்தில் வாங்குறாங்கன்னு அர்த்தம். மீட்காமல் மூத்தாயிட்டாங்கன்னு அர்த்தம் வழங்குது. அதில் கடைசி காலத்தில் வாங்குறாங்க. வாங்கி காலத்துக்கு அடமானம் வைக்கிறதுக்காக ரசூல் வாங்க மாட்டாங்க,
நாளை பின்ன செஞ்சிடலான்னு தான் வாங்குவாங்க. அவங்க வந்து அடமானம் வாங்குறாங்க, மனைவிமார்களுக்கு கோதுமையெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க வாங்கினதை, அதோடு என்ன செய்கிறாங்க, மூத்தாயிடுறாங்க, மீட்கலை. பிறகு வந்து ஆட்சியாளர்கள் மூலமாக அது மீட்கப்படுதுன்னு வைங்களேன். அது வந்து புகாரியில் 2916 ஹதீஸில் இருக்குது. இது நம்ம இதுக்கு நான் சொல்ல வரல. பிற மதத்தவர்களை வெறுத்து நசுக்கிறதா இருந்தால் இவங்க ஜனாதிபதி, அவர் எதிரி சமுதாயம், ரசூலுல்லாஹ் கொல்லணுன்ற ஒரு கொள்கையில் உள்ள சமுதாயம் யகூதிங்கிறவன் யார்? அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்றதுக்கு பல வித விஷத்தை கொடுத்து அனுப்பின மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அது மாதிரியான முயற்சியெல்லாம் செஞ்ச ஒரு சமுதாயம். பிற நாட்டவர்களுக்கு தகவலை கொடுத்து நீங்கள் படையெடுத்து வாங்க, நாங்கள் உங்களோட திடீர்னு சேர்ந்துக்கிறோம், உள்ளிருந்து தாக்குறோம்லாம் அப்படி அன்றகுண்டு வேலை பார்த்து சதித்திட்டம் செய்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் உள்ளவன் கூட அந்த மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுடைய நாட்டில் அடமானம் பெறக்கூடியவராக இருந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் அடமானம் வைக்கிறவராக இருந்திருக்கார். எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அவனை எந்த நிலையில் வச்சிருக்கிறாங்க? அடமானம் பெறுவதாக இருந்தால் நல்ல பெரிய அளவில் பணம் காசு பொருளக்கூடிய இடத்துல இருக்கான்னு அர்த்தம் தானே. எவ்வளோ பேர் இருக்கும் அவர்கிட்ட போய் தேடி போகிறாங்க. அவர்கிட்ட காசு பணம் நல்லா புழங்குது. இப்போ காசு பணம் புழங்குற அளவுக்கு ஒரு வந்து வெயிட்டாக இருக்கலாம், அதுக்கு குறுக்க நிற்க மாட்டோம். நல்லா எங்கள் நாடு தான், எங்கள் ஆட்சி தான், நல்லா சம்பாரிச்சிப்போ என்ன ஒன்றாலும் செஞ்சுருப்போ. இந்த மார்க்கத்தில் தடை செஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் தடுக்கிறோம், ஒன்றையும் தடுப்போம். அதே நேரத்தில் நீ பணக்காரனாக போகிறதையோ நீ கோடி சொன்னால் அதை பற்றிலாம் எங்களுக்கு பொறாமல் கிடையாது, காழ்ப்புணர்வு கிடையாது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறவங்கள நாங்கள் வைத்திருக்கிறோம்னு சொன்ன காரணத்தினால தான் அடமானம் வைக்கிறவனாக, அடமானம் பெறக்கூடியவனாக யகூதி இருக்க முடிகிறது. அடமானத்துக்கு வைக்கக்கூடிய அடமானம், வட்டி அடமானங்கள், வட்டியில் அடமானம் வைக்கக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பது இதை பார்க்குறோம். அப்போ இது எங்கள்கிட்ட கசப்புணர்வு வந்து அப்படி இருப்போமா? என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவங்க வந்து பெரிய அளவில் நான் எல்லாத்துக்கும் கூட பிடிச்சி அடிச்சு நொறுங்கிற ஒரு கலவர மாதிரி ஏற்படுத்தி பின்னி முடிச்சு அப்படி தானே செய்கிறாங்க. முஸ்லீம்களும் பணக்காரனாக இருக்கிறாங்க, ஏதாவது சின்ன கலவரத்தை உண்டாக்கி சொத்தெல்லாம் அடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி நாங்கள் செஞ்சோமா? இது செஞ்சுருக்கணுமா இல்லையா? இவனுக்கு செய்யணும், செஞ்சுருக்கணும். அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாங்க இந்த யூத சமுதாயம்ங்கிறவன். அன்றைக்கி பண்ண அயோக்கியத்தனம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்போ அவனை என்ன செய்கிறான்? என்னடா நான் எல்லாத்துக்கும் முஸ்லீம்கள்லாம் எல்லாத்துக்கும் இவன் தான் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், அவ்வளோ பற்றியும் கொடுத்து வாங்கக்கூடிய ஆளாக இருக்கிறான், பணம் புழங்குற பேங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவனை இவ்வளோ மேலே எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் அடமானம் வைக்கிறதுக்கு பதிலாக 10 பேர் விட்டு அடிச்சு விட்ருவாங்க, நம்ம தான் கவர்மெண்ட் பார்த்துக்குருவோம். அப்படி தானே உலகத்தில் செய்கிறாங்க எல்லாரும். அப்படி தானே இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் விஷயத்தை அப்படி தானே எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி செஞ்சதே இல்லை, எந்த ஒரு ஆட்சி காலத்தில் நாங்கள் அப்படி செஞ்சதே கிடையாது. உங்களை எங்கே இருக்கிறீங்க, நாங்கள் கீழே தானே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தில் என்ன செய்கிறோம்? அப்போ நல்லிணக்கம்னு அப்படி நல்லிணக்கம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்களா, போனவுடனே அவங்களுக்கு வேலைகளை செய்கிறதுக்கு சின்ன பசங்க யாராவது வேணும்ல, பெரிய ஆள் கூட வேலை வாங்க முடியுமா? அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு அது முடியாது. அதனால் அனசுன்ற ஒரு தோழரை கொண்டாந்து என்ன செய்வாங்க, அவங்க தாயார் கொண்டாந்து அந்த அனசை நீங்கள் வச்சுக்கிறங்க, அவர் எந்த வேலையும் உங்களுக்கு செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அனசுங்கிறவர் தான் என்ன செய்வாங்க, எல்லா வேலையும் ரசூலுல்லாஹ்க்கு பார்த்து கொடுப்பாங்க. ஏதாவது எடுக்கிற அந்த வாங்கிட்டு வா, இது கொடுத்துட்டு வா, அங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வான்னு அதுக்கு ஆள் தேவை தானே படும். அந்த மாதிரி வேலைகளுக்குன்னு சின்ன வயசு ஆள்கள் தேவைப்படும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த மாதிரி ஒரு யகூதி பையனை வச்சுருந்தாங்க. அனஸ் என்பவர் எப்படி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாதிமாக ஊழியராக இருந்தாரோ அதே மாதிரி யூத மதத்தை சேர்ந்த ஒரு ஊழியராக இருந்தார். அவர் வந்து அவர்கிட்ட எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம்னு பாருங்கள். கொள்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊழியர்னா உள்ள வரைக்கும் வரலாம், விஷத்தை கூட கலந்து கொடுத்துட்டு போயிடலாம், தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே குத்திட்டு ஓடி போயிடலாம். அந்த அளவுக்கெல்லாம் உள்ள ஊழியர்னா தானே ஏன் உள்ளே போகிறான்னு டவுட் பண்ண மாட்டாங்கல்ல. ஊழியர் பர்சனல் ஊழியர்னு சொல்லிட்டா அவர் வந்து நினைக்கும் போது போவாரா இல்லையா? இவன் ஏன் உள்ளே போகிறான்னு டவுட் பண்ணுவாங்களா, சந்தேகம் வருமா? அந்த இடத்துல யாரை வச்சுக்கிறாங்க, ஒரு யகூதியை வச்சுருந்தாங்க. அவருக்கு கடைசி நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போன பிறகு விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் யகூதி என்று ஒருத்தர் பணியாளர் இருந்து நமக்கு தெரிய வருது ஹதீஸ்லேருந்து தான். இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு இந்த விஷயமே தெரிய வருது. விசாரிக்க போகும்போது அவர் ரொம்ப மரண தருவாயில் இருக்கிறார், இளைஞராக இருந்தாலும் மரண தருவாயில் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உள்ளோட பணியாற்றி கொண்டு இருக்கும்போது இஸ்லாத்துக்கு ஆள் சேர்க்க விரும்பவே இல்லை. ஆள் சேர்க்கிறக்கா இஸ்லாம்ங்கிறது மறுமையில் ஜெயிக்கணும்னு ரசூல் ஆசைப்பட்றாங்க. அதனால் சாவும்போது இஸ்லாத்தில் சேர்ந்தால் நமக்கு எதாவது நன்மை இருக்கா, நம்பர் கூடுமா? சாவ போகிற ஒரு ஆள் இஸ்லாத்தில் சேர்ந்தால் நமக்கு என்ன லாபம்? இப்போ இஸ்லாத்தில் நாளைக்கு செத்துருவார். அப்போ இவர் முதல்ல 10 வருஷம் முன்னாடி சேர்த்துருந்தாங்கன்னா 10ஓட 11 ஆயிருக்கும். இவ்வளோ காலம் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நெருங்கணும்னு செய்கிறாங்க. அவர் முடிச்சுட்டு இருக்கும்போது போய் நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா, என்னோட உங்கள் நாள் வேலை செஞ்ச இந்த இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. அது தகப்பனார் நின்றுட்டு இருக்காரு. அந்த பையன் என்ன பண்ணுறாரு, தகப்பனார் பார்க்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி. தகப்பனார் என்ன சொல்கிறாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்ல கேளுப்பா. அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் ஒரு பட்ட பேர், காசிமுடைய தந்தைன்னு. காசிம்னு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்ததுனால காசிமின் தந்தைன்னு என்ன செய்வாங்க, அவங்கள சொல்லுவாங்க. அப்போ அந்த யூதர் என்ன பண்ணுறாரு, அபுல் காசிம் சொல்கிறத கேளு, ரசூலுல்லாஹ் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறார். உடனே அந்த பையன் வந்து இஸ்லாத்தை சொல்லி என்ன செய்யறா, களிமா சொல்லிடுறாரா.
ரசூல்லா சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு இவரை நரகத்திலிருந்து காப்பாற்றின அல்லாவுக்கு எல்லா போகணும். ரசூல்லா அதான் ஆள் சேர்க்க விரும்பலை. நரகத்திலிருந்து காப்பாற்றின அல்லாவுக்கு எல்லா போகணும்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு நல்ல மனுஷனை மூத்தா போயிட்டார்ல ஈமானோட என்று அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது டாபிக் இல்லை. இவரை எப்படி ஊழியராக வச்சுருந்தாங்க, அந்த யூதரும் இவரை எப்படி பழகுனார், ரசூலுல்லாஹ் அவளை மதித்து வச்சு அவர் இஸ்லாத்தை ஏற்காட்டாலும் பையன் கேட்கும்போது அவளுக்கு அஞ்சனா கரெக்டாக கேள்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாருன்னா எப்படி பழகியிருப்பார்கள், எப்படி இணக்கம் காட்டியிருப்பார்கள். கொள்கையில் வளைஞ்சு கொடுத்ததே இல்லை, இணக்கத்துக்கு குறை வைக்கல. அப்போ கொள்கையில் வளைஞ்சு கொடுக்காம இணக்கமாக இருக்க முடியும்னு காட்டினாங்களா இல்லையா? அப்போ நம்ம இணக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பிரச்சாரமும் பொய் என்பது என்ன செய்கிறோம், இருந்து வழங்கி கொடுக்குறோம். இது சம்பந்தமாக இன்னும் பிற மதத்தோடு நம்ம நடந்து கொள்கிற விஷயங்களில் எவ்வளவு நல்லிணக்கத்தை நம்ம பேணுகிறோம் என்பது இந்த மக்கள் என்ன இதை சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், முஸ்லீம் இல்லாத மக்கள் பார்க்குறாங்களா, கசவாக பார்க்குறாங்க, நம்ம ஒட்ட மாட்டாங்க, உறவ மாட்டாங்க, வெறுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் சொல்வதற்காக இன்னும் சில சான்றுகள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்